பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நெகேமியா 2வது அதிகாரம் 20வது வசனம் எப்படியாய் கூறுகிறது: அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோவென்றால் எருசலேமிலே பங்குமில்லை, பாத்தியமும் இல்லை. உங்கள் பேர் விளங்க ஒன்றுமில்லை என்று அவர்களுடனே சொன்னேன் என்பதாக. பங்கும் பாத்தியமும் பேர் விளங்க ஒன்றுமில்லை. நோ ஹெரிட்டேஜ், ரைட் ஆர் மெமோரியல் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நெகேமியா கர்த்தருடைய வழிகாட்டுதலின்படி எருசலேமின் அலங்கத்தை எடுத்து கட்டுவதற்கு பெர்சியா தேசத்திலிருந்து எருசலேமுக்கு வந்தான். அங்கு காணப்பட்ட ஜனங்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னான். அப்பொழுது அவர்களும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளையும் தோள்களையும் கொடுத்தார்கள். அவர்கள் கூறியிருக்கக்கூடும், இந்த மதில் சுவர் இல்லாமல் இவ்வளவு நாட்கள் வாழ்ந்துவிட்டோம், இனியும் அதன் அவசியம் இல்லை என்று புறக்கணித்திருக்கலாம். வேலை கடினமானது என்று பின்வாங்கி இருக்கலாம். எதிர்ப்புகள் அதிகமாக வரும் என்று எண்ணி சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் நாங்கள் உன்னோடு இருக்கிறோம் என்று சொல்லி தங்களை அந்த நல்ல வேலைக்காக அர்ப்பணித்தார்கள். இப்படிப்பட்ட நல்ல ஜனங்களை கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது. இப்படிப்பட்டவர்களை கொண்டிருக்கிற சபையும் ஊழியமும் பாக்கியம் உள்ளது. அவைகள் வளர்ந்து பெருகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு கூட்ட ஜனங்கள் நெகேமியாவோடு நிற்க தங்களை ஒப்பு கொடுத்த வேளையில், மறுபுறம் ஒரோனியனாகிய சன்பலாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரேபியனான கேஷேமும் அவர்களோடு சேர்ந்த ஜனங்களும் இப்பணியை எதிர்க்க துவங்கினார்கள். அவர்கள் பரியாசம் பண்ணி நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்று பேசி மனமடிவாக்கினார்கள். தொபியா யூத ஆசாரிய வம்சத்தை சேர்ந்தவன். சன்பலாத்தும் திருமண உறவில் அவர்களோடு இணைந்தவன். இப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய பணிக்கு அதிகமான ஒத்துழைப்பை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் எதிர்த்து நின்றார்கள் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தருடைய உண்மையான பணிகளுக்கு விரோதமாய் சத்துரு ஒரு கூட்டத்தை சபைக்குள்ளிருந்தும் வெளியே இருந்து எழுப்புவது நிச்சயம். அவனுடைய தந்திரங்களை அறியாதபடி அவனுக்கு இடம் கொடுத்து அவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களும் இந்நாட்களில் அநேகமாக காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நாளும் இப்படிப்பட்டவர்களை போன்றவர்களாய் காணப்படாதிருங்கள். இப்படிப்பட்டவர்களோடு கூட்டு சேராமல் காணப்படுங்கள். நீங்கள் கட்டுகிறவர்கள் என்றும் மறுபடியும் திரும்ப எடுத்து கட்டுகிறவர்கள் என்றும் திறப்பானதை அடைக்கிறவர்கள் என்றும் பெயர் பெற வேண்டும் என்பது கர்த்தர் உங்களை குறித்து கொண்ட நோக்கமாய் இருக்கிறது. எதிரிகளின் திட்டத்தை அறிந்த நெகேமியா அவர்களை பார்த்து, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோவென்றால் எருசலேமிலே பங்குமில்லை, பாத்தியமும் இல்லை. உங்கள் பேர் விளங்க ஒன்றுமில்லை என்பதாக அவர்களோடு கூறினான். கர்த்தருடைய பணிகள் ஒரு நாளும் தடைபடுவதில்லை. கர்த்தர் அதை யாரை கொண்டாகிலும் நிறைவேற்றுவார். ஆனால் நம்மை கர்த்தருடைய மேலான பணியில் ஈடுபடுத்தி கொள்ளாமல் இருக்கும்போது இம்மையிலும் மறுமையிலும் நம்முடைய பங்கையும் பாத்தியத்தையும் இழந்து போய்விடுவோம். நம்முடைய பெயர் விளங்க ஒன்றும் காணப்படுகிறதும் இல்லை. ஆகையால் கர்த்தருடைய காரியங்களில் உங்களை உற்சாகமாக இணைத்துக் கொள்ளுங்கள். அப்போது உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்படும். பூமியிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பணிகளில் தங்களை சந்தோஷத்தோடு இணைத்து கொள்ள கர்த்ததாமே அதிக கிருபைகளை இந்த நாட்களில் நீர் கொடுப்பீராக. என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன் என்று கூறின தேவன், நம்முடைய பிள்ளைகள் உம்மை கனம் பண்ணும்போது நீர் மென்மேலும் இவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. இன்றைய தினம் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும், கண்மணி போல காத்துருளும். இயேசுவின் இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.